2/11/2029 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது தேதி மாதம் வருடம் இது அனைத்தையும் கூட்டினால் நம்பர் 2 வந்தால் இவர்களுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இன்ட்யூஷன் பவர். இப்போ ஒரு நபரை இவர்கள் சந்திக்கிறார் அப்படின்னா அந்த நபர் யார், எதற்காக வருகிறார், என்ன விஷயம், அது ஆஃபீஸா ஃபேமிலியா, அனைவரையும் அன்பால் கட்டுப்படுத்தக்கூடியது. எப்பொழுதும் அன்பே நிரந்தரம், சகஜமாக பேசுவார்கள். ஒரு தாய் எப்படி குழந்தையை பார்த்து கொள்வார்களோ அதை போல் இவர்கள் அனைவரையும் பார்த்து கொள்வார்கள். தனிமையில் இருக்கும் பொழுது மட்டும் இவர்கள் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருப்பார்கள். ஏன்னா அந்த நேரத்தில் மட்டும் இவர்கள் தங்களுடைய அந்த அவமானத்தை ஜீரணிப்பதில்லை. விட்டு கொடுக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகம் உண்டு. தன்னுடைய அம்மா பேல் அதிகமான ஒரு ஈடுபாடு. அதாவது தான் ஒர்க் செஞ்சாலும் திருமணம் ஆனாலும் எனது அம்மாவை விட்டு கொடுக்கக்கூடாது, எனது அம்மாவை நான் கவனிக்க வேண்டும், அவங்களுக்கு என்னால் முடிந்த ஒரு விஷயத்தை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது இந்த சகோதரியோடைய கணவனுக்கு தெரிய வரும் பொழுது, ஏன் திருமணத்துக்கு அப்புறம் நீ நம்ம ஃபேமிலியை கவனிக்காம உங்கள் ஃபேமிலியை கவனிக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு குவாரல், ஒரு சண்டை, அதாவது வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு மன கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள். வேறு வழி இல்லாமல் குழந்தைகளுக்காக வாழக்கூடிய நபர்கள். அந்த குழந்தைகளுக்காக அவர்களை தலையில் தூக்கி கொண்டு இவர்கள் படாத கஷ்டம் இல்லை, இவர்கள் பார்க்காத அவமானம் இல்லை. உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5059 6886399. ஜாதகத்தில் குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் 3333 இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் நம்பர். இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 2/11/2029 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது தேதி மாதம் வருடம் இது அனைத்தையும் கூட்டினால் நம்பர் 2 வந்தால் இவர்களுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது எந்த இடத்திலுமே பொதுவாகவே கிடையாது. இப்போ இந்த தேதியில் பிறந்த நபர் ஒரு ஸ்டாஃப், இல்லைன்னா ஒரு டீச்சர், இல்லைன்னா ஒரு லிரிக்ஸ், ஒரு போயட் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வேலையை இவர்கள் தான் செய்ய முடியும். அதுக்கு அந்த இடத்தில் வேறு ஒரு நபரை வைத்தால் அந்த இடம் பூரணமாகாது. அதாவது இவர்கள் கற்பனா சக்தியின் உச்சம். எந்த ஒரு விஷயத்துக்கும் மனதளவில் அதிக வலிமை கொண்டது. இதுக்கு மாற்று கிடையாது. அரவணைப்பது, அனுசரிப்பது, உயர்த்தி கொள்வது, எந்த சூழ்நிலையிலும் அட்ஜஸ்ட் செய்து கொள்வது, உணர்வு பூர்வமாக லயிப்பது, அந்த இன்ட்யூஷன் பவர். இப்போ ஒரு நபரை இவர்கள் சந்திக்கிறார் அப்படின்னா அந்த நபர் யார், எதற்காக வருகிறார், என்ன விஷயம், அது ஆஃபீஸா ஃபேமிலியா, அனைவரையும் அன்பால் கட்டுப்படுத்தக்கூடியது. எப்பொழுதும் அன்பே நிரந்தரம், சகஜமாக பேசுவார்கள். ஒரு தாய் எப்படி குழந்தையை பார்த்து கொள்வார்களோ அதை போல் இவர்கள் அனைவரையும் பார்த்து கொள்வார்கள். மேலும் இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. அது ஒண்ணுதான் இவர்களுடைய தாரக மந்திரம். அதாவது இவர்கள் உழைக்கக்கூடிய இடத்துல இவங்களுடைய ஜூஸை நன்றாக இவங்களை எக்ஸ்ட்ராக்ட் செய்து விடுவார்கள். அவ்வாறு எக்ஸ்ட்ராக்ட் செய்த பிறகு அது உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி அல்லது மைண்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அந்த இவர்களுடைய சுப்பீரியரோ இல்லை இவர்களுடைய ஓனரோ இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வெகுமதி, பரிசு, இன்கிரிமெண்ட் கொடுக்கலனா கூட, இல்லை இவர்களை உதாசீனப்படுத்தினாலும் திரும்பவும் அவர்கள் முன் போய் நின்று அவர்களுக்காக உழைத்து கொடுப்பார்கள். அதுவும் எப்படின்னா ஒரு ஸ்பீடா, தீவிரமா, இறங்கிய பின் இறங்கிய விஷயத்திலிருந்து வெளியே வராத அளவுக்கு. மற்றவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு தெரிந்தாலும் மீண்டும் அவரிடமே போய் அவர்களுக்கு நல்லது செய்வது, அன்பையும் இரக்கத்தையும் அனைவர் மேல் வெளிப்படுத்துவது. பணம் அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரதானமான விஷயமா இவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. தனிமையில் இருக்கும் பொழுது மட்டும் இவர்கள் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருப்பார்கள். ஏன்னா அந்த நேரத்தில் மட்டும் இவர்கள் தங்களுடைய அந்த அவமானத்தை ஜீரணிப்பதில்லை. விட்டு கொடுக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகம் உண்டு. இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு அந்த பூரணமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைப்பதில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடகத்துக்கு 7ஆம் வீடாகவும்
8ஆம் வீடாகவும் சாட்டர்ன் அப்படிங்கிற கிரகம் வருவதனால் அந்த சாட்டர்ன் இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறார். அப்போ இவங்களுடைய கம்ஃபர்ட்டு, இவங்களுடைய லக்ஸரியை என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த லைஃப் பார்ட்னர் மூலமாக கொஞ்சம் வெளியில் சொல்லிக்க முடியாத பிரச்சனைகள் நிறைய. தாரமான இயல்பாகவே அம்மா பாசம் நிறைந்தவர்கள். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி வந்து தன்னுடைய அம்மா பேல் அதிகமான ஒரு ஈடுபாடு, அதாவது தான் ஒர்க் செஞ்சாலும் திருமணம் ஆனாலும் எனது அம்மாவை விட்டு கொடுக்க கூடாது, எனது அம்மாவை நான் கவனிக்க வேண்டும், அவங்களுக்கு என்னால் முடிந்த ஒரு விஷயத்தை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது இந்த சகோதரியோடைய கணவனுக்கு தெரிய வரும் பொழுது, ஏன் திருமணத்துக்கு அப்புறம் நீ நம்ம ஃபேமிலியை கவனிக்காம உங்க ஃபேமிலியை கவனிக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு குவாரல், ஒரு சண்டை, அதாவது வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு மன கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள், வேறு வழி இல்லாமல் குழந்தைகளுக்காக வாழக்கூடிய நபர்கள். அந்த குழந்தைகளுக்காக அவர்களை தலையில் தூக்கி கொண்டு இவர்கள் படாத கஷ்டம் இல்லை, இவர்கள் பார்க்காத அவமானம் இல்லை. திரும்ப திரும்ப அந்த குழந்தைகளுக்காக கடன் வாங்குவது, உள்ளதிலேயே காஸ்ட்லியான ஸ்கூலில் போய் அந்த குழந்தைகளை படிக்க வைப்பது, அதற்காக கடன் வாங்குவது, பெரிய சினிமா ஸ்டாரோடைய பசங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அங்கே கொண்டு போய் குழந்தைகளை படிக்க வைப்பது, அதற்காக கடன் வாங்குவது, இதெல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். பின்னாடி அந்த குழந்தைகள்கிட்டேருந்து அதுக்குண்டான ஒரு நன்றியோ விசுவாசமோ வெளிப்படுமா அப்படின்னு நிறைய இடங்களில் அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். அதற்காக ரொம்பவும் இவர்கள் டென்ஷன் ஆகிக்கொள்கிறார்கள். அதையும் தவிர இவர்கள் எங்கு வேலை செய்கிறார்களோ இவர்கள் கடினமான ஒரு உடல் உழைப்புக்கு அஞ்சுவதில்லை. அதனால என்ன பண்றாங்க, இவங்களுடைய பாஸ், இவங்களுடைய சுப்பீரியர்ஸ் எல்லாருமே இவங்க இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே, இவங்களை இதே இடத்தில் வைத்திருப்போம், இவங்களை நம்ம ப்ரொமோட் பண்ணி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கோ ஒரு ஒயிட் காலர் போஸ்ட்டுக்கோ போட்டுட்டோம் அப்படின்னா இவர்கள் இவ்வளவு நேரம் செய்த வேலைக்கு வேறு ஒரு நபர் கிடைக்க மாட்டார். ஏன்னா இவர்கள் எல்லாம் கடினமான உடல் உழைப்புக்கு அஞ்ச மாட்டார்கள். கீ கொடுத்த பொம்மை போல் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே எவ்வளவு வருஷமானாலும் இவர்கள் இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் இவர்களுடைய முதலாளிகளை இவர்களை நடத்துகிறார்கள். தீஸ் பீப்புள் ஆர் வெரி கேரிங். ஒரு முறை உங்களை அவர்கள் வட்டத்துக்குள் சேர்த்து கொண்டார்கள் அப்படின்னா உங்களுடைய எல்லா விஷயங்களிலும் அவர்கள் டிராவல் பண்ணுவார்கள். தே டேக் கேர் ஆஃப் யுவர் குட் அண்ட் ஆல்சோ யுவர் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் அவர்களிடம் போய் சொன்னாலே உங்களுடைய பாரம் குறையும். அதுவும் இல்லாமல் இந்த 2 தேதியில் இருந்தாலோ கூட்டு எண்ணில் இருந்தாலோ உங்களுடைய பிரச்சனைக்கு இவர்கள் நல்ல சொல்யூஷன்ஸ் வெறும் மைண்ட் லெவலில் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் இறங்கி உங்களுக்காக எதிர்பார்ப்பின்றி உழைப்பார்கள். உணர்வு பூர்வமாக எல்லோரிடமும் அட்டாச் ஆவார்கள். நிறைய இடங்களில் இவர்கள்டேந்து ஐடியாவை கேட்டுக்கிட்டு டெவலப் ஆகி மேலே வந்ததுக்கப்புறம் இவர்களை மற்றவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஒரு நன்றி விசுவாசம் கூட காண்பிப்பதில்லை. அது மட்டும் வேணாம், ஒரு டூத்பேஸ்ட் விளம்பரத்தில் வருவது போல் ஒரு சிரிப்பு கூட கொடுக்காமல் அப்படியே திருப்பி கொண்டு போய்விடுகிறார்கள். இதனால் மனதளவில் கொஞ்சம் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னு எடுத்துக்கலாம். அது குறிப்பாக யாரு அப்படின்னா, உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் தேய்பிரையாக இருந்தால் அந்த மனதளவு பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக காணப்படும். அது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இதெல்லாம் சகஜம், இனி பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் நவந்து விடுவார்கள். இந்த 2026ல இவர்கள் என்ன பண்ணலாம்? மெயினா இவர்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள், புதிய இடங்கள், புதிய தடங்கள். ஆரம்பமே ஒரு நல்ல ஒரு அசாத்தியமான வெற்றி அப்படின்னா தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு உச்சபலம் அப்படிங்கிறது இருக்கு. நல்ல லாபம், பெயர், புகழ், அந்தஸ்து இருக்கு. எதெல்லாம் உங்களுக்கு இதனால் வரை ஒரு முடக்கத்தில் ஒரு தேக்கத்தில் இருந்ததோ அதெல்லாம் ஒரு நல்ல ஸ்பீடு உண்டு. அரசியலில் நல்ல வெற்றி உண்டு, ஆதாயம் உண்டு. இது நாள் வரை எதிலெல்லாம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டதோ அதிலெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல லாபத்தை கண்டிப்பாக பெற முடியும். நினைத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். குறிப்பாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் எதிர்ப்பாளினரால்
உங்களுக்கு ஒரு ப்ளஸ் வரலனாலும் மைனஸ் வராது. இன்றைய காலகட்டங்களில் மைனஸ் இல்லை அப்படிங்கிறதையே நீங்கள் ப்ளஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதிகமாக காதல் போன்ற விஷயங்களில் இந்த வருஷம் இவர்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். முடிந்தவரை தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது நலம். தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் நிறைய ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு, ஆராய்ச்சி பக்குவம், தலைமை பொறுப்பில் அமரக்கூடியது, தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து விடுவது. தெற்கு திசையிலிருந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் வரும். நல்ல ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது காணப்படும். நிறைய புதிய பார்ட்னர்ஸ், கோஆபரேட்டிவாக வருவார்கள். அரவணைத்து செல்வது, பொறுமை, அமைதி, ஆற்றலை சமாளித்து வெளிப்படுத்துவது, அதாவது இவர்களுடைய ஆற்றலை சமன்படுத்தி வெளிப்படுத்துவது, கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், நன்றாக திட்டமிடுதல், பிளானிங், எக்ஸிக்யூஷன் அட் இட்ஸ் பெஸ்ட். உங்களுக்குள் என்ன தோன்றுகிறதோ அதனையே நீங்கள் செய்வது புத்திசாலித்தனம். இவர்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வில் இம்ப்ரூவ். மேலும் இயங்குவதும் இயக்குவதும் நீங்களாகவே இருப்பீர்கள். உங்களுடைய ராசியில் தான் இந்த வருடத்தில் குரு என்ற கிரகம் உச்சமடைய போகிறது. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட் செய்யுங்கள். செகண்ட் ஹாஃப் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி, ஞானம், விஸ்டம், உங்களால் பலருக்கு நல்ல விஷயங்கள் அனுகூலமாக அமைவது, குறிப்பாக உங்களுக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பலம் பெறுகிறது. அப்போ புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிறேன். ட்ரீட்மெண்ட், அதற்குண்டான வழிபாடுகள், பரிகாரங்கள், இதெல்லாமே உங்களுக்கு சித்தியாகும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குறிப்பாக அந்த வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் யார் அப்படிங்கிறது தெரிய வரும். சுபகாரியங்கள் அடுத்த வருட கடைசிக்குள் நடக்கும். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. அப்போ நீங்கள் எதெல்லாம் பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ, அது புத்திர பாக்கியமாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், ஒரு லக்ஸுரி ப்ராப்பர்ட்டி வாங்குவது போன்ற விஷயங்களாக இருந்தாலும், கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல உச்ச பலத்தை பெறக்கூடிய அமைப்பு, பலரை வழிநடத்தக்கூடிய அமைப்பு, பலரை திருத்தக்கூடிய அமைப்பு. சுபக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களது ராசியில் வந்து குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகமாக அமைவதனால் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் வாங்கக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு, ஒரு குடும்பத்தில் சமாதானம், ஒரு நிம்மதி பெறக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு உங்கள் ஜனகால ஜாதகத்தில் குரு என்ற கிரகம் சாதகமாக இருந்தால் நீங்கள் எல்லோ சஃபேர்னு சொல்லக்கூடிய மஞ்சள் புஷ்பராகம் அணிந்து கொள்ளலாம். சூரியன் சாதகமாக இருந்தால் நீங்கள் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்ளலாம். உங்களுடைய லக்கி கலர் எல்லோ அண்ட் ரெட்டு. உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5059 6886399. ஜாதகத்தில் குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் 3333 இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் நம்பர். உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் என்ற கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் 555 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் உபயோகிக்கலாம். 2436 சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த எண்ணையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய கூகுள் பே இல்லைனா உங்களுடைய ஃபோன் பேங்கிங் பாஸ்வேர்டு, ஏடிஎம் பின், இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் உபயோகிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு வாகனம் வாங்குறீங்க, லக்கி நம்பர் வேணும் அப்படின்னா, அது 2 வீலராக இருந்தாலும் 4 வீலராக இருந்தாலும் இந்த எண்களை நீங்கள் உபயோகிக்கலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பௌர்ணமி திதிகளில் அம்மன் வழிபாடு, வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு ஒரு நல்ல மேன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2026 குறிகாட்டக்கூடிய எண் 1ஆம் எண். அந்த 1ஆம் எண் உங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறது. இந்த 2026 உடைய பிரமிடு நம்பர் 3 ஜூபிட்டர். இந்த ஜூபிட்டர் என்ற கிரகம் குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சமடைய போகிறார். 2026 முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தேதி 2 இல்லை கூட்டு எண் 2 பிறந்தவர்கள் பிரமாதமாக உச்சபலத்தை பெறுவார்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். விஷ் யூ ஆல் a very bright 2026. Thank you friends.